அனைவருக்கும் வணக்கம். யூஜிசி நெட் ஜூன் 2025 இப்போ நடந்து முடிஞ்ச இந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் கீ விட்டுருக்காங்க. அதுக்கான சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டேட் வந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 8ஆம் தேதி ஈவினிங் 5 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணுறது, எப்படி நம்மளோட ஆன்சர் கீ நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்க்கலாங்க. இது என்டிஏவோட அஃபீஷியல் வெப்சைட்டுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துங்க. அதில் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்கள் போட்டாட்டி அந்த செக்யூரிட்டி பின் போடணுங்க. இவ்வளோதாங்க. இதில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டைம் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ இது கொடுக்கணுங்க. அதாவது யூஜிசி நெட் ஜூன் 2000 கிளிக் ஹியர் டு ஆன்சர் கீ சேலஞ்ச் இருக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து அந்த டேட்டு, மந்த்து, இயர் இதெல்லாம் போட்டுருங்க. அடுத்த செக்யூரிட்டி பின் போடுங்க. இதை போட்டுட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுங்க. நீங்கள் அந்த சப்மிட் கொடுத்தாட்டிங்க இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆன்சர் ஷீட் இருக்குங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இதுக்கு, அதாவது எந்த கொஷினுக்கு நீங்கள் எந்த ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது கொஷின் ஐடி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண அதோட ஐடிங்க. அது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சேலஞ்ச் அண்ட் வியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேலஞ்ச் அண்ட் வியூஸில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் உங்களோட அந்த வியூ கொஷின் கொடுத்துட்டு நீங்கள் 150 கொஷினுமே கொஷின் ஐடி ப்ளஸ் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண அந்த ஐடி நோட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் நீங்கள் நோட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இது மாறுங்க. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இது எல்லா கேட்டகரியிலுமே மாறும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது கொஷின் பேப்பரோட ஐடி, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணோட ஐடி, அந்தோட ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த இதில் நீங்கள் ஆப்ஷன் பார்க்காம எந்த ஐடிக்கு, இப்போ ரெண்டாவதுனா இதை 425589389117 இந்த இதில் முடியுதுங்களா, அப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் லாஸ்ட்டு 3 டிஜிட் நோட் பண்ண போதுமானுங்க. எல்லாத்துலேயும் காமனாக வரும் 917. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது கடைசி ஒரு 3 டிஜிட் மட்டும் ஞாபகம் வச்சா போதுங்க. எல்லாமே 000 இருக்குது. அப்போ இதுக்கு வந்து 917 அட்டன் பண்ணிருக்கிறீங்க. அப்போ ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கணுங்க. கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 917 இருக்குது. ஆனால் நீங்கள் இது வந்து மாஸ்டர் கொஷினுங்க. நீங்கள் உங்களோட கொஷின் பேப்பர் அந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாறுங்க. அந்த ஒருத்தருமே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஏவாக இருக்கும், இன்னொருத்தருக்கு பியாக இருக்கும், இன்னொருத்தருக்கு சியாக இருக்கும், இன்னொருத்தருக்கு டியாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஷின் ஆப்ஷனோட ஐடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு சரியான கொஷினுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு இது இவங்க தற்காலிகமாக என்டிஏ கொடுத்துருக்குற டென்டேட்டிவ் கிவி தாங்க. இது நீங்கள் அப்ஜெக்ஷன் பொறுத்து உங்களுக்கு மாறுங்க. இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்தாட்டி நீங்கள் ஒரு இதாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ அவங்க கொடுத்துற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு, அதாவது சீரியல் நம்பர் 1 கொஷின் ஐடிக்கு இந்த கரெக்ட் ஆப்ஷன் நாங்கள் என்டிஏ கொடுத்து 2, இல்லை நீங்கள் 3 சரியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் 150 கொஷினுமே இது மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த லைனில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடலாங்க. நீங்கள் பண்ணிவிட்டு பெரும்பாலும் இதில் மேக்ஸிமம் சிஸ்டத்தில் இது பண்ணுங்கள். ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணால் சர்வர் இதாகிட்டு திருப்பி ரீலோட் ஆகும், இல்லைன்னா வேறு பிரச்சனை இருக்குங்க. அதனால் அது வேண்டாம். நீங்கள் ஒரு இதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் ஏன்னா ஒன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு சரியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேப்சா போட்டு நீங்கள் சப்மிட் அண்ட் ரிவ்யூ கொடுத்துட்டு கிளைம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குங்க, அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஒரு கொஷனுக்கு 200 ரூபாய் பண்ணுங்கள். அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக இதெல்லாம் இருக்கோ அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வெறும் கிளைம் பண்ணிடுறீங்க, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கட்டாக மாட்டால் அது அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் எத்தனை கொஷின் பண்ணுறீங்களோ, என்ன ஆப்ஷன் பண்ணுறீங்க எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கீழே நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டு கொடுத்திங்கன்னா அந்த இது வந்துடுங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ.